ஹாய் கேங்ஸ்டர்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டாப் 10 மார்வல் மூவிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது என்னோடய ஃப்ரெண்டு கார்த்திஸ்வரன் சொன்னது தான். இது என்னோடய டாப் 10 பர்சனலான மூவிஸ் தான். ஃபஸ்ட்டு நம்ம ஷாங்ஸியை பற்றி பார்த்துடலாம். இது ஃபுல்லாகவுமே ஆக்ஷன் பேக்கடு தான். இது ஃபஸ்ட்டு ஸ்லோவாக போகும், அதுக்கப்புறமா ஃபைட்டு செம்மையாக போயிட்டுருக்கும். கிராஃபிக்ஸும் நல்லாயிருக்கும். அவங்க அப்பாவை தடுக்கிற சீன்லாம் சூப்பராக இருக்கும். 9th பிளேஸில் இருக்கிறது டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ். இதில் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸாக அப்படியே ட்ராவல் பண்ணிட்டே போயிட்டுருப்பார். அதோட வாண்டாவை ஒரு நல்ல வில்லனாகவும் காமிச்சிருப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற பாடம் பிளாக் பேந்தர். இது ஒரு ஆஸ்கர் வின்னிங் மூவி. இதில் இருக்கிற சூட்ஸ், கிராஃபிக்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். வாட்டர் ஃபால்ஸு கீழே நல்லா சண்டை போட்டுட்ருப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்க்ரெடிபிள் ஹல்க். இது ஒரு எம்சி மூவினே நிறையா பேத்துக்கு தெரியாது. இருக்கிற எல்லா மூவிலையுமே ஹல்கை இதில் தான் செம்ம ரகுடாகவும் காமிச்சிருப்பாங்க. அதோட அபாமினேஷன் ஃபைட்லாம் சூப்பராகவே இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அயன் மேன். இதுதான் எல்லா எம்சியூ மூவிக்குமே ஒரு கிளியர் சொல்லி போட்டதுன்னே சொல்லலாம். அப்பேற்பட்ட ஒரு நல்ல படம் தான் இதுவும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது தார் ராக்னராக். தார் அவரோட சுட்டி இழந்துட்டு உண்மையான ஒரு காட் ஆஃப் தண்டராக இதில் தான் உணர்வார். ஹல்க்கு கூட நடக்கிற சண்டையெல்லாம் சூப்பராக இருக்கும். எல்லாவும் நல்லா தோக்கடிச்சிருப்பார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது த ஒன் அண்ட் ஒன்லி அவெஞ்சர்ஸ் 1. அவெஞ்சர்ஸ் 1 பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தைகளே கிடையாது. அது நல்ல ஹைப்பேத்தன படம். அந்த ஹைப்பையே நல்லாவே கரெக்ட் பண்ணாங்க. ஹல்கை நல்லா ஸ்ட்ராங்காகவும் காமிச்சாங்க. யாரும் சலித்ததாகவே இல்லை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிவில் வார். கேப்டன் அமெரிக்கா ஒரு டீமாகவும் அயன்மேன் ஒரு டீமாகவும் சண்டை போடுறது தான் இந்த படம். இதில் இருக்கிற ஃபைட்டிங்ஸ் எல்லாம் நல்லாவே போகும். அதோட ஸ்பைடர்மேனை முதல்ல எம்சி மூவியில் இதில் தான் அறிமுகப்படுத்துவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம். இதில் அந்த 3 ஸ்பைடர்மேனை காமிச்சு ஹைப்பை ஏற்றி விட்டு பிளாக் பஸ்ட்டு பண்ணி விட்டாங்க. அதோட ரொம்ப கதையும் நல்லா போயிட்டுருக்கும். 6 வில்லன்ஸ் வர சொல்லவே வேணாம், செம்மையாக போகும். அந்த 3 ஸ்பைடர்மேனும் ஒட்டுக்காக செஞ்சு சூப்பராகவே சண்டை போடுவாங்க. மொதல் இடத்துல 2 மூவி வச்சுருக்கேன். ஒன்று அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம், அடுத்து அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார். ரெண்டுத்துக்கும் ஒன்றும் சளைச்சதே கிடையாது. அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் ஸ்டார்டிங்கில் சண்டை போடாமல் ப்ளெயினாக போயிட்டுருக்கோம். கடைசியில் ஒரு 1/2 மணி நேரத்தில் தான் சம்பவமே செஞ்சு விட்ருப்பாங்க. ஆனால் என்ன, அயன்மேன் இறந்து போயிருப்பார். இன்ஃபினிட்டி வார் ஃபுல் ஆக்ஷன் பேக்கடு. இடையில சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. போரே அடிக்காது. பட்டுன்னு படம் போயிடும். அவ்வளோதான். ஐபிஎல் நடந்துகிட்ருக்கு. அதில் ஆர்சிபி தான் ஜெயிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எந்த டீம்னு கமெண்ட் பண்ணுங்கள்.